பிஸ்மில்லாஹ் ரஹ்மான் ரஹீம். கண்ணியமிக்க சகோதர சகோதரிகளே, அல்லாஹின் நல்லடியார்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வஅலா ஆலி முஹம்மதின் முபாரிக் வஸல்லிம். இன்னைக்கு நம்ம பாத்தீங்கன்னா சிறப்புக்குரிய நாட்கள்ல இருக்கிறோம். அதாவது ஷாபான் மாதம் ஆரம்பமாகிவிட்டது. இந்த நாட்கள்ல ஆரம்ப நாட்கள்ல இந்த 7 சூறாக்களையும் ஓதிக்கொள்ளுங்க. இதுல 3 பாத்தீங்கன்னா ஆயத்து, 4 பாத்தீங்கன்னா உங்களுக்கு சூறாவாக வரும். அது என்னென்னு சொல்றேன். லைனா என்ன பண்ணிக்கோங்க, இதை ஒவ்வொன்றையும் 7 முறை ஓதி வைத்துக் கொள்ளுங்க. முதல்ல பாத்தீங்கன்னா ஆமன ரசூலு அப்படின்னு சொல்லக்கூடிய அல்பக்ராவுடைய கடைசி ஆயத்து. இதை ஓதுவதன் மூலமாக நம்மளுடைய துவாக்கள் ஏற்கப்படுது, நமக்கு பரக்கத்து கிடைக்குது, அல்லாஹுடைய உதவி கிடைக்குது. எல்லாத்துக்கும் மேல இதை ஓதுபவர்கள் கிட்ட ஷைத்தான் வரமாட்டா. இது நம்மளுடைய பெரும் பொக்கிஷமாக நம்ம கருதணும். ஏன்னா இது அல்லாஹுடைய பொக்கிஷத்துல வந்திருக்குது, இந்த உம்மத்துக்காகவே இறக்கப்பட்டதா இருக்கு. அதனால இந்த ஆமன ரசூலுவை 7 முறை ஓதிக்கோங்க. இதுல நம்ம சொல்லக்கூடிய ஒவ்வொன்றுமே பாத்தீங்கன்னா நமக்கு இந்த மாதம் முழுவதுமே பலன் தரக்கூடிய அமல் தான். எல்லாத்துக்குமே தனித்தனி சிறப்பு இருக்கக்கூடிய சூறாக்களை தான் நம்ம சொல்ல போறோம். இப்ப நம்ம ஆமன ரசூல் சொல்லிட்டோம். 2வது என்னன்னு பாத்தீங்கன்னா ஆயத்துல் குர்சி. இதை 7 முறை ஓதிக்கோங்க. ஆயத்துல் குர்சியை பத்தி உங்களுக்கே தெரியும், அல்லாஹுடைய சிபத்தை சொல்லக்கூடியதா இருக்கு. இதை ஓதுபவர்கள் சொர்க்கவாசியா இருக்கிறாங்க. இதை ஓதி மரணம் அடைகிறவங்க நேரடியாக சொர்க்கத்துக்கு போவாங்க. எல்லாத்துக்கும் மேல ஆயத்துல் குர்சி ஓதுறதுனால ஷைத்தான், ஜின்னு, திருட்டு, கந்திஷ்டி, அதுக்கப்புறம் இந்த சூனியம், பொறாமையில இருந்து காப்பாத்த நமக்கு அல்லாஹவே நியமிப்பான ஆட்களை நம்மளே சொல்லலாம். நம்மளுடைய வாழ்க்கையில நிறைய பிரச்சனை இந்த கந்திஷ்டினாலையும் பொறாமனாலதான் நம்ம அனுபவிச்சுட்டு இருக்கோம். அது எல்லாத்தையுமே இது உங்களுக்கு போக்கி கொடுக்கும். இன்னும் இதனால ஏராளமான பரக்கத்துகள் நமக்கு கிடைக்கும். ஆயத்துல் குர்சி ஓதுனா வறுமை நீங்கி கடன் அடையும். அதனால ஆயத்துல் குர்சி 7 முறை ஓதிக்கோங்க. அடுத்து 3வது கௌசர் சூறா. இன்னா அகுத்தைனா கல் கௌசர். இந்த கௌசர் சூறாவை பாத்தீங்கன்னா 7 முறை ஓதிக்கோங்க. கௌசர் சூறா அப்படிங்கிறது அல்லாஹு நமக்கு கொடுத்த அருட்கொடைகளை நினைவுபடுத்தக்கூடிய சூறா. அதனால கௌசர் சூறா ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த கௌசர் சூறாவை ஓதிக்கோங்க. இதை ஓதிதான் நபியின் கவலை, துக்கம், துயரம், மனசோர்வு, விரக்தின்னு சொல்லிட்டு எல்லாமே என்னாச்சுன்னா இந்த சூறாவுக்கு பின்னாடிதான் சரி செய்யப்பட்டுச்சு. உங்களுடைய கஷ்ட நிலைமையை மாத்தி நல்ல நிலைமைக்கு கொண்டு போவதற்கு இந்த கௌசர் சூறா ரொம்ப பயனுள்ளதா இருக்கும். அடுத்தது 4வது சூறா ஃபாத்திஹா, அதாவது அல்ஹம் சூறா. ஒவ்வொரு தொழுகையுடைய ஒவ்வொரு ரகாயத்திலையும் அல்லாஹ் இந்த அல்ஹம் சூறா வச்சிருக்கானாவே நம்ம இதனுடைய சிறப்பை புரிஞ்சுக்கலாம். இது அல்லாஹுக்கு எவ்வளவு முக்கியமான சூறா, அல்லாஹ் எவ்வளவு முக்கியமா இருந்தா அதை நமக்கு தொழுகையில கொடுத்திருப்பா. இது இல்லாத ஒரு ரக்காயத்து கூட என்ன அது ஏற்றுக்கொள்ளப்படாதுன்னா சுப்ஹானல்லாஹ். இதுக்கு ஏராளமான சிறப்புகள் இருக்கு. நோய் நிவாரணம் கிடைக்கும், எல்லா துவாக்களும் கபுலாகும், அல்லாஹும் நமக்கு பதிலளிப்பான். நீங்க இதை ஓதவே அல்லாஹ் வாக்களிச்சிருவான். நீ கேட்கறது நான் கொடுத்துறேன்னு சொல்லிடுவானமா. சுப்ஹானல்லாஹ். இப்படி எல்லாம் நமக்கு ஓதவே பதிலளிக்கிறான்னா இந்த சூறாவை ஓதுறோம். எவ்வளவோ பெரிய பெரிய சூறாலாம் நம்ம ஓதுறோம். அரஹ்மான் சூறா ஓதுறோம், எவ்வளவோ சூறா ஓதுறோம். ஒவ்வொன்றுக்கு ஒரு சிறப்பு இருக்கு. ஆனா இந்த சூறாக்கு ஓதவே பதிலளிக்கிறான்னா நம்ம தெரிஞ்சுக்கணும். ஃபாத்திஹா சூறாவை 7 முறை ஓதிக்கோங்க. அடுத்தது 3 சூறாக்கள். இப்ப நம்ம 4 பார்த்துட்டோம். அடுத்த 3 7க்கு பாத்தீங்கன்னா இருக்கக்கூடிய 3மே என்னன்னா 3 குல் சூறாஸ். நான் 3ஐயும் சேர்த்தி சொல்றேன். ஏன்னா 3 பாத்தீங்கன்னா நபியவர்கள் சேர்த்திதான் சொல்லியிருக்காங்க. இதை முஅவ்வியாத் அப்படின்னு சொல்லுவாங்க, பாதுகாப்பிற்கான சூறா. இந்த சூறாக்கள் பாத்தீங்கன்னா ஒரு மனிதனுக்கு பாதுகாப்பு தரும். அது எந்த அளவுக்கு நபியவர்கள் சொல்லியிருக்காங்கன்னா, இதை ஒருவர் காலையில் ஓதினா அவர்களுக்கு அந்த காலை பொழுதுக்கு அதுவே போதுமானது. இதை ஒருவர் மாலையில ஓதினா மாலையிலிருந்து அடுத்த நாள் காலை வரையும் அதுவே போதுமானது. போதுமானதுன்னா என்னது, ஒருத்தவங்களுக்கு எது போதும்னு நம்ம சொல்லுவோம். இப்ப எனக்கு இன்னைக்கு இது போதும் அப்படின்னு நம்ம சொல்லணும்னா, இன்னைக்கு நாள் ஃபுல்லா எனக்கு என்ன தேவை, எனக்கு சாப்பாடு தேவை, எனக்கு ஆடை தேவை, எனக்கு இருப்பிடம் தேவை, எனக்கு ஒரு நிம்மதி தேவை, எனக்கு யாருமே தொந்தரவு பண்ணக்கூடாது, பிரச்சனை பண்ணக்கூடாது, நான் ஆசைப்படுறது எனக்கு தேவைப்படுறதெல்லாம் நடக்கணும். அப்ப எனக்கு போதுமானதுன்னு நான் சொல்றதே என்னவா இருக்கும், எனக்கு கிடைக்க வேண்டிய எல்லாம் கிடைக்கணும்னு இருக்கும். அப்ப அதுதான் இந்த சூறா. இதை நீங்க ஓதுறது உங்களுக்கு தேவையான எல்லாமே கிடைச்சிரும். இதுவே போதும், எனக்கு துவா கபுலாக இதுவே போதும், நான் வெற்றி பெறுவதற்கு இதுவே போதும், நான் சாதிக்கிறதுக்கு இதுவே போதும்னு சொல்லிட்டு நீங்க எதை கேட்டாலும் இதுவே போதும்னு சொல்லிட்டு கொடுக்கக்கூடிய சூறா தான் இந்த 3 குல் சூறாவும். இது பொதுவா நான் சொல்லிட்டேன். இப்ப தனித்தனியா சொல்லணும்னா அதுல என்னென்ன இருக்குது, ரப்பின்னாஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அண்ணா சூறா இருக்கு. மனிதர்களுடைய தீங்கிலிருந்து உங்களுக்கு அது காப்பாற்றும். அடுத்தது ஃபலக்கு, ரப்பின் ஃபலக்கு. இதுல என்ன இருக்குது, இது படைப்பினங்களுடைய தீங்கிலிருந்து உங்களுக்கு காப்பாற்றும். அடுத்தது இக்லாஸ், உள்வல்லாவாகுது. அதுல என்ன இருக்கு, அல்லாஹுடைய சிஃபத் இருக்கு. இது குர்ஆன் ஓதிய நன்மையை நமக்கு தரும். அப்ப இது 3 அதுல இருக்குது. மொத்தமா பாத்தீங்கன்னா 7 சூறா சொல்லியிருக்கேன். என்னென்ன சொல்லியிருக்கேன், ஆமன ரசூலு, ஆயத்துல் குர்சி, கௌசர் சூறா, அல்ஹம் சூறா, 3 குல் சூறா, மொத்தமா 7 வந்திருக்கும். இந்த 7ஐயும் 7 முறை ஓதி வைத்துக் கொள்ளுங்க. இந்த நேரத்துலதான் ஓதணும்லாம் இல்ல, நீங்க எப்ப டைம் கிடைக்குதோ அப்போ ஓதி வைத்துக் கொள்ளுங்க. ஓதின கையோட அல்லாஹ்விடத்துல துஆவும் செய்து கொள்ளுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும். அடுத்தடுத்து வீடியோ கொண்டே இருக்கு ஷாபானை பத்தி. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனல்ல மெம்பர்ஷிப் இருக்கு,
ஹதியாவாக ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களுக்காக நாங்க தொடர்ந்து துவா செய்து கொண்டே இருப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும்.